ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி எபிசோட் 4 பார்க்க போகிறோம். அதில் வந்து ஸ்வீட்டு அசோகா அல்வா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா ரெண்டு பொருட்கள் தான். ஒன்று பாசிப்பருப்பு, இன்னொன்று சர்க்கரை. இதை வச்சு பண்ண போகிறோம். இப்போ நான் 2 கப்பு பாசிப்பருப்பை நான் எடுத்திருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த பருப்பை. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 4 to 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த பருப்பு தொட்டு பார்த்தா நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கணும் மையா, அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அல்வா கிண்டுறப்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துகிட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஒரு அகலமான பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதில் வந்து ஒரு 50 கிராம் முந்திரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கோதுமை மாவு 1 கப்புக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். 2 கப்பு எடுத்துருக்கனால 4 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கோதுமை மாவும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும். இது வந்து ஸ்லோவிலே வச்சு நம்ம ஸ்டவ் வந்து கிண்டணும், அப்போ தான் பிடிக்காமல் இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம கீழே பிடிச்சிடும். அதுக்கு தான் நான் அகலமான பாத்திரம் எடுத்து பண்ணணுன்னு. இப்போ பாருங்கள், நான் 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்பு பருப்பு எடுத்ததுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்து நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் வந்து நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா கிண்டணும், அடி பிடிக்காமல் ஸ்லோவிலே வச்சுட்டு ஸ்டவ்வை இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் சால்ட்டு போட்டால் நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டு. அதுக்காக நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நான், கேசரி பவுடர். அதுவும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா இதுவாகிட்டுருக்கு. இது அசோகா அல்வா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். சூப்பராக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நாளைக்கு இன்னொரு நியூ எபிசோடோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.